ஹலோ கைஸ், வெல்கம் டு S7 அகாடமி. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட் 4A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட் 3 வரைக்கும் பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு பார்ட் 4A அப்படிங்கிற பார்ட் வந்து பார்க்கலாம். அதுல வந்துட்டு ஆர்டிகல் 51ங்கிற ஒரே ஒரு ஆர்டிகல் மட்டும்தான் இருக்கு. அதுல A to K வரைக்கும் உள்ள வந்துட்டு ஒரு 11 ஆர்டிகல்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அதை பத்தி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டிகலுக்குள்ள போகலாம். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ஃபர்ஸ்ட் எந்த கண்ட்ரி கிட்ட இருந்து நம்ம பாரோ பண்ணோம் அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து தான் பாரோ பண்ணோம். வேர்ல்ட்லேயே மொத்தம் 3 கண்ட்ரிஸ் கிட்ட மட்டும் தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு, இந்தியா, ஜப்பான் அண்ட் ரஷ்யா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டியை வந்துட்டு ஒரு நான் ஜஸ்டிஷபிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறத வந்து ஜஸ்டிஷபிள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் வந்து எனக்கு பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா நான் வந்து கோர்ட்டுக்கு போய் அதுக்கு கேஸ் வந்து அப்ளை பண்ணி என்னோட ரைட் பாதிக்கப்பட்டுருச்சு, எனக்கு அதுக்கான சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கு கோர்ட்டும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்குலாம் வந்து அப்படி இல்லை. அது பாதிக்கப்பட்டாலும் பண்ணலனாலும் நம்மலாம் போய் அங்கே வந்து ஏதாச்சும் ஒரு லீகல் அப்பீல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கறது சொல்றாங்க. அது நம்மளோட கடமை. ஸோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறது சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமேட்டு வந்துட்டு 1975 to 1977 இந்த பீரியட் ஆஃப் டைம்ல நம்மளுக்கு வந்து ஒரு இன்டர்னல் எமர்ஜென்சி வந்தது. ஸோ அப்போ வந்துட்டு யார் வந்து நமக்கு பிஎம்மா இருந்தாங்கன்னா வந்து இந்திரா காந்தி மேம் தான் இருந்தாங்க. ஜூலை 25ல இருந்து மார்ச் 21 வரைக்கும் இந்த பீரியட் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து கேபினட் மினிஸ்டரா இருந்தது வந்து HR கோகுலே. இவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்துட்டு ஆன்டி நேஷனல் மூவ்மெண்ட் வந்துட்டு, அதாவது எமர்ஜென்சிக்கு அப்புறமேட்டு வந்துட்டு நிறைய வர ஆரம்பிச்சது. ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படிங்கிறது ஃபர்ஸ்டே வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து எழுதினப்பயே வந்துட்டு கொண்டு வரப்படல, அதுக்கப்புறமேட்டு தான் கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ டியூட்டிஸுங்கிறதும் ரைட்ஸ்க்கு ஈக்குவலாக வச்சு நம்ம பார்க்கணும், நம்ம வந்து கான்ஸ்டியூஷன்ல அதை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி மேம் வந்து 42nd அமெண்ட்மெண்ட்ல தான் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 1976ல. இந்த 42nd அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க, சர்தார் ஸ்வரான் சிங் அப்படிங்கிற கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. இந்த கமிட்டி வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லா இன்வெஸ்டிகேஷனும் முடிச்சு லாஸ்டா வந்துட்டு ஒரு 8 டியூட்டிஸை வந்துட்டு கொண்டு வந்தாங்க. இந்த 8 டியூட்டிஸ் கூட ஒரு 2 டியூட்டிஸை ஆட் பண்ணிட்டு 1976ல நம்மளுக்கு வந்துட்டு 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்துட்டு கொண்டு வந்தாங்க 42nd அமெண்ட்மெண்ட் மூலியமா. அதுக்கப்புறமேட்டு இந்த 10 டியூட்டிஸ் வர ஒரு டியூட்டியை ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அது எப்போ ஆட் பண்ணாங்கன்னா 2002ல 86th அமெண்ட்மெண்ட் மூலியமா ஆட் பண்ணாங்க. ஸோ மொத்தமா இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 11 டியூட்டிஸ் இருக்கு. ஸோ பார்ட் 4A வந்துட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பத்தி சொல்லும். அதுல வந்து ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான் இருக்கு. அந்த ஆர்டிக்கலை வந்து நம்ம 51A அப்படிங்கிறத சொல்லுவோம். அதுக்குள்ள நிறைய கிளாசஸ் இருக்கும். அதுதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு A to K அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த 11 வந்து என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதோட ஐடியல்ஸ்ல எல்லாமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது நம்மளோட நேஷனல் பிளாக் அப்புறமேட்டு நேஷனல் ஆண்டம் இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு நம்ம வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நேஷனல் பிளாக்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட ரேஷியோ வந்துட்டு 3:2. ஸோ அந்த சைஸ்ல தான் வந்துட்டு நம்ம நேஷனல் பிளாக் எல்லாம் வந்துட்டு மேக் பண்றது அப்படிங்கிறது ஆகட்டும். அதே மாதிரி நேஷனல் ஆந்தம் வந்து 52 செகண்ட்ஸ்குள்ள பாக்கணும், அதோட ப்ரொனன்சியேஷன், அதோட ரிதம், அது எல்லாமே கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறது சொல்றதுதான் வந்து ஆர்டிகல் 51A வந்துட்டு ஸ்மால் a. ஸோ நெக்ஸ்ட் வந்து பி பத்தி நம்ம பார்க்கலாம். பில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல வாங்கினா அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட நோபல்ஸ் ஐடியாஸ் எல்லாம் வந்து செரிஷ் பண்ணணும், அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க.
இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி வந்து நான் வயலன்ஸ் அப்படின்னு இருப்பாரு. நிறைய கிராமத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. அக்ரிகல்ச்சர் ப்ரொமோட் பண்ண சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப நேரு வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷனை வந்து ரொம்ப மோட்டிவ் பண்ணி எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் அம்பேத்கர் வந்துட்டு பேக்வர்ட் கிளாஸஸ்க்குலாம் வந்துட்டு அவங்களுக்கான ரெஸ்பெக்டை தரணும், அவங்களுக்கான சம உரிமையை தரணும்னு சொல்லி போராடி இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் செரிஷ் பண்ணி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் பி. ஸோ நெக்ஸ்ட் சி. சில வந்து நம்மளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, டு uphold and protect the sovereignty, unity and integrity. அதாவது sovereignty அப்படிங்கிறது இங்க என்ன அப்படின்னா, நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நம்மளோட கவர்மெண்ட் பவர் எல்லாமே வந்துட்டு நம்மளா டிசைட் பண்றதா இருக்கணும், வேற ஒருத்தவங்க டிசைட் பண்றதா இருக்கக்கூடாது. அதாவது இந்தியன் பார்லிமெண்ட் எடுக்கிற டிசிஷன்ஸா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது. யூனிட்டி அப்படின்னா நம்ம இந்தியா வந்துட்டு ரிலீஜியன், கேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஓவராலா பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஈவன் லாங்குவேஜ்ல கூட டிஃபரன்சஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பிரிஞ்சு இருப்போம். அப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கறது சொல்றாங்க. இன்டெகிரிட்டியுமே அதுதான் சொல்லுது. என்னதான் டிஃப்ரெண்ட் வகையில நம்ம வந்து டிஃபர் ஆகி இருந்தாலும் நம்ம வந்து எப்பயுமே ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டி. டில வந்து என்ன சொல்றாங்க, நம்ம வந்து கண்ட்ரிக்கு வந்து ஒரு சர்வீஸ் தேவை அப்படிங்கிறப்ப நம்ம அந்த நேஷனல் சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்தியாவில் வந்துட்டு இப்போ அப்கமிங் டேஸ்ல வார் வந்தாலுமே கூட வீட்டுல இருந்து எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல எமர்ஜென்சி போட்டாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா அதை பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும். அதுல வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது, அது இல்லாம அதை அகேன்ஸ்டா நம்ம கேஸும் போட முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ இல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹார்மோனி அண்ட் காமன் பிரதர்ஹுட்டை வந்து நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து சொன்னது பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல சொல்லியிருப்பாங்க. இங்க இன்னும் கொஞ்சம் உள்ள போய் உமன்ஸ் அப்படிங்கறத வந்து ஸ்பெசிஃபை பண்றாங்க. உமன்ஸ்குள்ளேயும் நம்ம வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹார்மோனியா இருக்கணும், அவங்களுக்கும் வந்துட்டு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர்ஸ் எல்லாமே தரணும் அப்படிங்கறத பத்தி சொல்றதுதான் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எஃப். எஃப்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் ரிச் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளுக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் சில இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு தஞ்சை பெரிய கோவில், அதே மாதிரி தாஜ்மஹால், இந்த மாதிரி ஹெரிடிட்ரி எல்லாம் இருக்கிற வந்து பெரிய பெரிய இடங்களெல்லாம் வந்து பாதுகாக்கணும், அதை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எஃப். ஸோ ஜில வந்து என்ன சொல்றாங்க, நம்ம வந்து நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. இப்போ ஃபாரஸ்ட், லேக், வைல்ட் லைஃப், இந்த மாதிரி லிவிங் கிரியேச்சர்ஸ் எல்லாமே, அதாவது ஹியூமன்ஸை தவிர்த்து மித்த இருக்கிற எல்லா பீங்ஸையும் வந்துட்டு நம்ம ஈக்குவலா ட்ரீட் பண்ணி அதையும் ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ ஹெச்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சயின்டிபிக் டெம்பர் அண்ட் ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் ரிஃபார்ம். அதாவது நம்ம வந்துட்டு இப்போ ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா நியூ டெக்னாலஜியை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறாங்க. இரிகேஷன் ஆகட்டும், சோவிங் ஆகட்டும், இதுல எல்லாம் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிரீன் ரெவல்யூஷன் வந்துச்சு, ஹைபிரிட் சீட்ஸ், ஈல்டிங் சீட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ ஐல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை பத்தி சொல்றாங்க. பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம ப்ராப்பர்ட்டியா டிவைட் பண்ணி அதை எதையும் வந்து நம்ம டேமேஜ் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப பப்ளிக் பஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதோட விண்டோ சீட்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்றது, ஸோ பப்ளிக் திங்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா இல்லாம அந்த திங்ஸ் நம்மளுதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜேல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து இண்டிவிஜுவலாவோ இல்லைன்னா வந்து ஒரு கலெக்டா ஒரு குரூப்பாவோ ஒரு யூனியனாவோ ஃபார்ம் பண்ணி நம்ம நேஷனுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் உருவாக்குற வகையிலயோ இல்ல நம்ம நேஷனை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது நம்ம நேஷனுக்கு வந்து 4 பேத்துக்கு தெரியற மாதிரி ஒரு நல்ல செயலை வந்து செய்யணும்னு சொல்றாங்க. அது வந்து பெருசாவும் இல்லாம ஒரு நார்மல் சின்ன திங்கா கூட இருக்கலாம். இப்ப நம்ம வந்து சிட்டியை கிளீன் பண்றது, நம்மளோட ஏரியாவை கிளீன் பண்றது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம நேஷனுக்கு நன்மையை தான் தரணும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நல்ல விஷயங்கள்ல ஈடுபடலாம் அப்படிங்கறத சொல்றாங்க.
ஆர்டிகல் 51A இப்போ கே வந்து பார்க்கலாம். கே வந்து என்ன சொல்றாங்கன்னா 6 to 14 இருக்க சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து எஜுகேஷன் கொடுக்கணும். அது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா அவங்க பேரண்ட் ஆர் கார்டியனோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி இதுவே வந்துட்டு ஆர்டிகல்லையும் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் டிபிஎஸ்பிலையும் சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் வந்து பார்ட் 3ல நம்மளுக்கு வந்து வரும். டிபிஎஸ்பி வந்து நம்மளுக்கு பார்ட் 4ல வரும். ஸோ ஆர்டிகல் 21A வந்துட்டு 3ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் பத்தி பேசியிருப்பாங்க. அதாவது ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் யாருக்கு வந்து இருக்கணும்னா 6 to 14 இருக்க சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்ட் 4 டிபிஎஸ்பியில் 45 ஆர்டிகல் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா அதே 6 to 14 இருக்க சில்ட்ரன்ஸ்க்கு வந்து என்ன கொடுக்கணும்னா கேர் அண்ட் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து பார்ட் 4A இருக்க கே. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 to 14 இயர்ஸ்ல இருக்க குழந்தைங்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கறது வந்து பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன்ஸோட கடமை அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. So that's it for today's video. Catch you on part 4. Thank you.